இந்த நாளில் கூட ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறது கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்ன இந்த மாலை வேளையில் பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நல்லா புரிஞ்சுக்குங்க தேவஜனமே. ஆண்டவர் நம் குறைகளை நீக்கி போட்டு நம்மை நிறைவாக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த உலகத்துல வந்திருக்காரு. அப்ப இந்த குறைகள் அப்படின்னும் பொழுது உலகத்திற்கு எல்லா மனிதர்களுக்கும் என்ன தோணும்? என்கிட்ட இல்லாததை இயேசு தரத்துக்காக இந்த உலகத்துக்கு எனக்கு வேண்டியதை செய்யதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நாம் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதை காட்டிலும் மேலான காரியத்தை செய்யதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். பாவியாகிய என்னை அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி என் பாவத்தின் குறைகளை என்னை விட்டு நீக்கி போட்டவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு, சந்தோஷம். ஒரு பொருள் இல்லை, என்ன பண்ணுவீங்க? வாங்க முடியும், காசு சேர்த்து வச்சா வாங்க முடியும். அப்ப குறைகளை நீங்களே சரி செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? உங்கள் குறைகளை நீங்களே சரி செஞ்சுக்க முடியும். ஆனால் நம்மால் செய்ய நம் குறைகளை மாற்ற முடியாத நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த பகுதியில் ஒரு நல்ல பேர் இருந்தா ஓகே, உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் மாற்றணும்னு நினைப்பீங்க, ஆனா மாற்ற முடியாது. பேர் கெட்டு போச்சுன்னா மாற்ற முடியாது. ஆனால் ஒருவரால் முடியும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவா. அந்த வசனத்தை திரும்ப நல்லா பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அவருடைய நாமத்தினாலே என் குறைவுகள் நிறைவாய் மாற்றப்படும். பேரு கெட்டு போயிருக்கா, அவர் உங்களோட தேடி அவர் உங்களோட வந்துட்டாருன்னா என்ன ஆயிடும்? உங்க பேர் நல்ல பேரா மாறிடும். அப்படி ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் தேடி போனவராயிருந்தார். யோவானின் புஸ்தகத்துல எடுத்து பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 4ஆவது அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீயை, பெயரிடப்படாத ஒரு ஸ்திரீயை தேவன் தேடி போனார் அந்த ஸ்திரீயின் இடத்துல பேசுவதற்காக. அவருடைய அந்த ஸ்திரீனுடைய குறைகளை கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். அந்த ஒரு ஸ்திரீக்காக என்ன பண்ணிட்டார்னா, தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை, தன் சீஷர்களை வேறு பக்கம் டைவர்ட் பண்ணிட்டார். அம்மா ஐயா, இன்னைக்கு இயேசு உங்களை தேடி வர, நீங்க தேடி போன காலம் போய் அவர் உங்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். ஏன் அப்படின்னா, உங்கள் குறைவுகளை அவருடைய மகிமையிலே நிரப்புவதற்காக, நீக்கி போடுவதற்காக. சமாரிய ஸ்திரீ என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் 6ஆம் மணி வேளையிலே, பொதுவாக ஒரு ஊரில் ஒரு கிராமங்கள்ல தண்ணி எடுக்க போறாங்கன்னா ஸ்திரீகள் 10 பேராகவோ 5 பேராகவோ 4 பேராகவோ போவாங்க. ஆனால் இந்த ஸ்திரீ ஒதுக்கப்பட்டவளா இருக்கிறபடினால அந்த ஒதுக்கப்பட்ட குறைவோடு அவர் அங்கே யாக்கோபு வெட்டின நீரண்டையிலே யாக்கோபுடைய கிணறுக்கு போயிருக்காங்க, தனியா போயிருக்காங்க. அதுவே எவ்வளவு பெரிய குறை. நீங்க சில இடங்கள்லாம், சில கிராமங்களுக்குலாம் போனீங்கன்னா வீடு இங்க இருக்கும், தண்ணி எடுக்கிற இடம் ரொம்ப தூரம் இருக்கும். அதனாலேயே பெண்கள் கும்பலா போவாங்க, 4-5 பேரா போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க போகும்போது அந்த அழுப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பேசிக்கொண்டே போயிட்டு பேசிக்கொண்டே வருவாங்க. ஆனா இந்த ஸ்திரீ பாருங்க, சமாரிய ஸ்திரீ பாருங்க, தனி ஒருத்தியாய், பேசுவதற்கு யாரும் இல்லாத ஒதுக்கப்பட்டவளாய் அவள் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அவள் வாழ்க்கை வேதனையோடு தான் இருக்குது, அவள் வாழ்க்கை நிந்தனையோடு தான் இருக்கு, அவள் வாழ்க்கை அவமானத்தோடு தான் இருக்கு. குறைவோடு வாழ்கிறவன், அந்த குறைவோடு வாழ்கிறவளை ஒருவர் தேடி வரான். அப்ப ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட ஸ்நேகம் வச்சிருக்கிறார்.
மனுஷன் குறைவுகளை பார்த்து ஒதுக்கிடுவான், ஆனால் தேவன் குறைவுகளை பார்த்து சேர்த்துக் கொள்வான். அவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா. அவர் குறைவுகளை நிறைவாக்கி அதிலே மகிமை அடைய செய்கிற தேவன். ஸ்திரீ என்ன பாவம் பண்ணியிருந்தா அந்த ஊரார் அவளை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆண்டவர் அவளை சந்திப்பதற்காக தன்னோடு இருந்த சீஷர்களை வேறு வேலைக்கு அனுப்பிட்டு வைத்துவிட்டு அவரிடத்துல உறவாடுகிறவராய் நிறைய கான்வர்சேஷன் போகும். ஆனால் ஒதுக்கப்பட்டவள், அவளுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாதவள், அவளோடு பேசுவதற்கு ஜனங்கள் இல்லாத நிலையிலே இருந்தவள், ஒருவர் வந்து சந்தித்து பேசி அவளுடைய குறைகளை எடுத்ததுக்கு அப்புறம் அவள் அந்த பட்டணத்திலே போய் அநேகரிடத்திலே சொல்லப்படும் பொழுது அவள் இயேசுடைய வார்த்தை அங்கே வெளிப்படுத்தும் பொழுது, இயேசுடைய பிரதிநிதியாய் அங்கே அவள் தன்னை காட்டின பொழுது அவள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அநேகர் அவள் பின்பாக இறைவன் இருந்த இடத்துல வந்தாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலையில இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை மனுஷங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களை தேடி ஆண்டவர் வருகிறவராயிருக்கிறார். உன்னை தனிமைப்படுத்தி உன் தனிமையிலே அவர் உன்னை சந்தித்து உன்னை அநேகருக்கு பயன்படக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் இந்த இரவுகளிலே உன்னை மாற்ற விரும்புகிறார். ஒப்புக்கொடு மகனே, மகளே, நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவனும் அங்கே அவர் நம் குறைகளை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் போவாங்க. ஆனா அவர் போன நேரமும் 6 மணி வேலை, யாருமே இல்லை. யாரும் இல்லாத நேரத்துல போய் எடுத்துக்கொண்டு வர்றாங்க. அப்ப அங்க பேசுவதற்கு கூட ஆள் இல்லாத நிலையில இருந்தவள் இடத்துல பேச ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு என் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னோட பேச மாட்டேங்கிறாங்கன்ற வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு பேச ஒருவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் பேசும் பொழுது உன் குறைகளை நீ சொல்வாயானால் உன் குறைவுகளை எல்லாவற்றும் நிறைவாக்க பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். உன்னை தனிமைப்படுத்திக் கொள். உன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அவர் சமூகத்திலே நீ வரும் பொழுது அவர் பேசுகிறது நீ கேட்பாய். நீ மத்தியிலே அமர்ந்து கொண்டு மனிதனுடைய வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவ வார்த்தை வருகிறது. நீ உன்னை தனிமைப்படுத்திக் கொள். நான் உன்னோடு வருகிறேன். நான் உன்னை தேடி வருகிறேன். நான் உன்னை தேடி வருகிறேன். நான் உன்னை தேடி வரும்பொழுது நீ என்னை காண்பாயானால், என் சத்தத்தை நீ கேட்பாயானால், நீ பேசுவதை கேட்பதற்கு ஆள் இல்லாத நிலை இருக்கிறது. ஆனால் என் சத்தத்தை நீ கேட்டு போய் பேசும் பொழுது உன் சத்தத்தை கேட்பதற்கு அநேகர் அங்கே கூடி வருகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஆயத்தப்படும். தூசியை விட்டு உதறி எழும்பி வா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தகப்பனே, இந்த தெய்வீக வார்த்தைக்காய் நன்றி அப்பா. இந்த சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு மூலமாய் நல்ல பிதாவே.